ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ சொந்ததாரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் துறை ஊழியர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ பெரும்பாலானவர்களுக்கு அவங்களுடைய மாத சம்பளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% வந்து இபிஎஃப் கணக்குக்கு வந்து கழிக்கப்பட்டு இருக்குங்க நிறைய கம்பெனிஸில். அது மட்டும் இல்லாமல் அதே அளவு தொகையை வந்து ஊழியர்கள் கணக்கிலையும் டெபாசிட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எம்ப்ளாயர் யாரோ அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பகுதி இபிஎஃப் கணக்குக்கும் இன்னொரு பகுதி இபிஎஸ் கணக்குக்கும் வந்து மாதம் மாதம் போயிட்டுருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் உறுப்பினர்கள் அவங்க பணி ஓய்வுக்கு பிறகு பெரிய நிதியை வந்து ஒரு கார்பஸாக வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் மூலமாக மாதம் மாதம் ஓய்வூதியமும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. ஓய்வூதியதாரர்கள் எல்லாருமே மாதந்தோறும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ₹1000 இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து 3000 உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய டைம் முன்மொழிஞ்சிட்டும் இருந்தாங்க. கவர்மெண்ட் இதை பரிசீலனையும் பண்ணிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அரசாங்கம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது நீண்ட காலமாக இந்த மாற்றத்திற்காக காத்திருக்கும் 78 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நிவாரணம் அளிக்கும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. ஊழியர்கள் எல்லாருக்கும் இந்த ஓய்வூதியத்தை அடுத்த சில மாதங்களே அதிகரிக்கிறதற்கும் அரசாங்கம் முடிவு செய்யலாம் அப்படிங்கிறதும் ஒரு சில வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டில் தாங்க ஓய்வூதியம் ₹250 இருந்ததை ₹1000 உயர்த்தியிருந்தாங்க. இப்போ அதை வந்து 3000 உயர்த்துவதை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் பரிசீலித்தும் வந்துட்டுருக்கு. இருப்பினும் இந்த முடிவு குறித்த அதிகார அறிவிப்பு இன்னுமே வராதனால எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாக. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 3000 உயர்த்துவதற்கான தேவை நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்குங்க. 2025 பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட நிறைய இபிஎஸ் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வந்து நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து இதை பற்றி ஒரு உயர்த்துவதற்கான கோரிக்கையும் விடுத்திருந்தாங்க. ₹7500 உயர்த்தணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இதை பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி உறுதியும் அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கான அப்டேட்ஸ் எதுவும் வராமல் இருக்குது. அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியத்தை ₹3000 உயர்த்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகளுமே இருக்குங்க. ஏன்னா இபிஎஸ்சில் மட்டுமே இப்போ வரைக்கும் மொத்த கார்பஸ் அமௌண்ட் 8 லட்சம் கோடிக்கு மேலேயே இருக்குது. அதனால் அது 3000 உயர்த்துவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துட்ருக்காங்க. இந்த இபிஎஸ் திட்டத்தின் கீழே வந்து சுமார் 78.5 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறாங்க. அவர்களில் 36.6 லட்சம் பேருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 1000 வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில செய்திகளில் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ₹7500 அதிகரிக்கும், 9000 அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான தகவல்கள் பரப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இபிஎஸ் அதிகபட்ச ஓய்வூதியம் ₹7500 தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே கம்மி. முதல்ல அதிகபட்ச ஓய்வூதிய தொகை உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நடப்பு ஆண்டில் வந்து ஓய்வூதிய வரம்பு வந்து பார்த்திங்கன்னா உச்ச வரம்பு இருந்துகிட்ருக்கு. அதை 15,000 இப்போ கரண்ட்டாக இருந்துகிட்ருக்கிறத அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஓய்வூதிய தொகை வந்து துறைக்காக மட்டுமே நாடாளுமன்ற நிலைக்குழு இபிஎஃப்ஓ கீழே இருந்துகிட்ருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் மத்திய அரசையும் வலியுறுத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற தகவல் எல்லாமே இதுதாங்க. கூடிய சீக்கிரம் இபிஎஃப்ஓலேருந்து நிறைய புதிய புதிய அப்டேட்ஸ் வரப்போகுது. அது எல்லாமே நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.